உச்சிஷ்டபுர நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். முருகர் திருக்கல்யாணம் நடக்கும். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். நிறைய கோயில்ல திருக்கல்யாணங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி திருக்கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு வந்துட்டு, கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி உள்ளவங்க அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டு, ஆணா இருந்தா பெண்ணுக்கு குடுக்கணும், பெண்ணா இருந்தா ஆணுக்கு குடுக்கணும். வஸ்திர தானம் குடுக்கணும். 6 கன்னி பெண்களுக்கு வஸ்திர தானம் குடுக்கணும். அப்படி பெண்ணா இருந்தா ஒரு 6 கன்னி பசங்களுக்கு வஸ்திர தானம் குடுக்கணும். வஸ்திர தானம் குடுத்துட்டு, அந்த திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு திருக்கல்யாண சாப்பாடு போடுவாங்க கோயில்ல. அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு நீண்ட நாளா திருமண தடை உள்ளவங்க, திருமணம் விரைவில் நடக்கும். இதில இன்னொரு விஷயம் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா, சாமிக்கு அட்சதை போடுவாங்க இல்லையா? அந்த மஞ்சள் கலந்த அரிசியில அட்சதை போடுவாங்க. சாமி மேல விழுந்து கீழ விழுந்திருக்கு இல்லையா அட்சதை, அந்த அட்சதைய கொஞ்சமா சேகரிச்சு எடுத்துட்டு, ஒரு மஞ்சள் துணியில அந்த அட்சதை முடிஞ்சு, நம்ம வீட்டு அரிசி பானையில போட்டுறணும். அரிசி பானையில போட்டுட்டோம்னா, என்னைக்கும் தனதானியத்துக்கு குறையே இருக்காது வீட்ல வந்துட்டு. இது திருக்கல்யாணம் நடக்கிறப்போ இந்த விஷயத்த நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கலாம்.